ஒரு திருமண மேடையில் தாலி கட்டிய நிமிடங்களுக்குப் பிறகு ஒரு புதுப்பெண்ணின் உயிர் பறிபோன ஒரு துயரமான சம்பவம். ஒடிசாவில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் நடந்த இந்த கதை வாழ்க்கை எவ்வளவு விரைவாக மாறிவிடும் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. வாருங்கள், இந்த கதையை கேட்போம். ஒடிசாவில் ஒரு கிராமம். ஒரு வீடு கொண்டாட்டத்தின் உற்சாகத்தில் மூழ்கியிருந்தது. ஸ்ரீலட்சுமி 24 வயதான ஒரு பெண்ணின் திருமணம் நடக்கிறது. மணமகன் அபிஷேக் 28 வயதான அமைதியான இளைஞன். இரு குடும்பங்களும் மகிழ்ச்சியில் திளைத்தன. ஸ்ரீலட்சுமியின் அம்மா, தங்கை ரேஷ்மா, உறவினர்கள் எல்லோரும் இந்த தருணத்திற்காக காத்திருந்தவர்கள். திருமணச் சடங்குகள் முடிந்தன. தாலி கட்டப்பட்டது. ஸ்ரீலட்சுமியின் முகத்தில் வெட்கமும் மகிழ்ச்சியும். எல்லோருடைய முகத்திலும் புன்னகை. ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. திருமணத்திற்குப் பிறகு ஸ்ரீலட்சுமி மணமகனின் வீட்டிற்குச் செல்ல தயாராகத் தொடங்கினாள். அப்போதுதான் ஏதோ மாற்றம். ஸ்ரீலட்சுமி தொடர்ந்து அழ ஆரம்பித்தாள். தன் வீட்டை விட்டு பிரிய வேண்டிய அந்த நிமிடம் அவளை உடைத்துவிட்டது. கண்ணீர் வழிந்தது. அவள் கதறினாள். உறவினர்கள் அவளை தேற்ற முயன்றனர். ஆனால் திடீரென ஸ்ரீலட்சுமி மயங்கி விழுந்தாள். கூட்டத்தில் ஒரு மௌனம். எல்லோரும் அதிர்ச்சியடைந்தனர். அவளுடைய அம்மா கதறி அழுதாள். அம்மா, என்ன ஆச்சு? அபிஷேக், சற்று முன்பு தாலி கட்டிய மணமகன், என்ன நடக்கிறது என்று புரியாமல் நின்றான். உறவினர்கள் ஸ்ரீலட்சுமியின் கை, கால்களை தேய்த்து முகத்தில் தண்ணீர் தெளித்தனர். ஆனால் அவள் எழவில்லை. யாரோ கத்தினார்கள். விரைவாக மருத்துவமனைக்கு கொண்டு போ. ஸ்ரீலட்சுமியை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அங்கு செல்லும்போதே எல்லாம் முடிந்துவிட்டது. மருத்துவர்கள் கூறினார்கள், மாரடைப்பு. ஒரு நிமிடத்தில் அந்த திருமண மேடை துயரத்தின் கடலாக மாறியது. பிரேத பரிசோதனைக்குப் பிறகு உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. கிராமவாசிகள் கூறியது ஸ்ரீலட்சுமியின் வாழ்க்கையில் ஒரு பெரிய துக்கம் இருந்தது என்று. அவளுடைய தந்தையின் மறைவு அவளை மனதளவில் மிகவும் பாதித்திருந்தது. அந்த துக்கம் திருமணத்தின் உணர்ச்சிகரமான தருணங்களுடன் சேர்ந்தபோது அவளுடைய இதயம் தாங்க முடியாமல் போய்விட்டது. ஸ்ரீலட்சுமியின் அம்மா இன்னும் அந்த கண்ணீரை துடைக்க முடியாமல் நிற்கிறார். அபிஷேக் தன் வாழ்க்கை தொடங்குவதற்கு முன்பே முடிந்துவிட்டது போல் உணர்கிறான். ரேஷ்மா, ஸ்ரீலட்சுமியின் தங்கை, ஒரு அக்காவின் நினைவுகளை மட்டுமே வைத்து வாழ்கிறாள். இந்த கதை நம்மிடம் ஒரு விஷயத்தை சொல்கிறது. வாழ்க்கை எவ்வளவு பலவீனமானது. ஒரு நிமிடம் மகிழ்ச்சி, அடுத்த நிமிடம் துக்கம். ஸ்ரீலட்சுமியின் கதை நமக்கு நினைவூட்டுவது, நம்மை சுற்றியிருப்பவர்களை நேசிக்கவும் அவர்களுக்காக நேரம் செலவிடவும் மறக்கக்கூடாது என்பதை. இந்த கதை உனக்கு எப்படி தோன்றியது? கமெண்ட் பாக்ஸில் எழுது. இதுபோன்ற உண்மை கதைகளை மேலும் கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய். பெல் ஐகானை ஆன் செய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.